இது எதுக்கு பழம் பொரிக்கிறதுக்கு இந்த குச்சி தூக்கிட்டு நிற்கிறீங்க? இது பழம் பொரிக்கிறதுக்கு இல்லை, ஆ இது ஒரு பாதுகாப்புக்கு. ம் இதில் என்ன பாதுகாப்பு வருது? இப்போ எனக்கு பாதுகாப்பு வேணுமில்ல உன்கிட்ட இருந்து, அதுக்காகத்தான் இது. சரி வாங்க, அது எந்நேரம் அதையவே வச்சிருப்பீங்கன்னு வாக்கல. ஆ. சரி வாங்க பாருங்க. லெமன் எல்லாம் ஆ. கீழே அந்த வேலி ஓரத்தில் உளுந்து கிடக்குது, ஆ அதையெல்லாம் கலெக்ட் பண்ணணும். சரி சரி அங்கிருந்து சரி எடுக்கணும் இல்லையா, ஆமாம். அதுக்காகத்தான் இது. நீ வந்து பாருங்க, சூப்பராக இருக்குது கத்திரிக்காய். அப்படியே ம். இன்னைக்கு தான் இவ்வளோ கத்திரிக்காய் கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பாருங்க, கறி பதில கத்திரிக்காய் இப்போதான் சோடு எப்படி வந்திருக்குதுன்னு பாருங்க. இதா செமையாக வந்திருக்குதுங்க இந்த வாட்டி தான் கறி பதனை. இங்கே பாருங்க, அப்படியே பார்க்கறக்கு இன்னைக்கு எங்கள் அப்பா இங்கே பாருங்க அவ்வளவு கத்திரிக்காயின்னு. இதே இப்படி இத்தனை ஆகிற வரைக்கும் எப்படி விட்டு வச்சிருந்தீங்க? நானும் 2-3 நாளாக வராமட்டுட்டேங்க பாருக்குதே. இங்கே பாருங்க, பார்த்த உடனே இப்போவே சட்னி செஞ்சு சாப்பிடணும் போல இருக்குது கத்திரிக்காய். இப்போ இந்த குச்சி எதுக்குன்னு கேட்டே இல்லையா? இதுலேயே வெள்ளை கத்திரி பயன்படுது இல்லை. பாருங்க எத்தனை கத்திரிக்காய் இருக்குதுன்னு, செமையாக இருக்குது. இதுதான் ஒரிஜினல் கறி பத்தனே. பொறிங்க வாக்கில் செமையாக இந்த வாட்டி செடியாக வெயிட்டு தாங்க அதெல்லாம் கத்திரிக்காய் வந்துருச்சு. இது பொரிச்சிடலாமா சின்னது? இதை பொரிச்சிருக்கோம். அந்த பக்கம் இருக்குது வருங்க, நிறைய இருக்குது செல்வி. செடி படுத்துட்டு இருந்தங்காட்டி தெரியல இத்தனை காய் இருக்குன்னு நானே யோசிச்சேன். அது பிஞ்சு இந்த சோடு ஆகு கத்திரிக்காய். இங்கே வரு சும்மா என்ன மினுமினுப்பு பாருங்க. இப்போ செல்வி, ஒவ்வொரு கத்திரிக்காய்க்குமே பவுடர் போட்டு ஏதோ இது பியூட்டி பார்லர் போயிட்டு வந்த மாதிரி இருக்குது மினுமினுப்புல. வேறு ஒரே செடியில் எத்தனை கத்திரிக்காய் வந்துருக்குதுன்னு அவ்வளோ இருக்குதுங்க நிறையா. ஒரு கூடையே ஆக மாட்டேங்குது இன்னைக்கு. இது பொரியலுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா ஆமாம், உள்ள விதையே இருக்கிறது இல்லை, சட்டுன்னு வெந்தும் போயிரு. அப்படியே இந்த பக்கம் வாங்க, அப்படியே இங்கே பாருங்க இந்த பக்கம் கத்திரிக்காய் பச்சைக்காய். அதுவும் விதை இங்கே பாருங்க, பச்சை கலர் காய் சூப்பராக சோடு இருக்குதுன்னு இருக்குது. அதுங்க அப்பா இன்னும் இருக்குது வருங்குது. இன்னும் இதுலேயே பச்சைக்காய் இன்னும் அந்த பக்கமும் இருக்குதுக்கா. இன்னைக்கு ஒரு கூட கத்திரிக்காயே கிடைக்க மாட்டேங்குது செல்வி. அந்த செடியில் வருங்க செல்வி, நீயே வழக்கமாக விரும்பவே இல்லை கோயம்புத்தூர் கத்திரி. இங்கே பாருங்க, உனக்கு பிடிச்ச கத்திரி இது. இது வந்து இந்த கத்திரிக்காய் வந்து சீக்கிரம் கரையாதுங்க. ஏதோ கோயம்புத்தூர்காரெல்லாம் விரும்புறது, கரையவே கரையாது சீக்கிரமாக. இதில் இருக்குது வருங்க. இதுக்கு நாயெல்லாம் பிறண்டு அப்படியே ஒரு வாட்டி எல்லாம் உருண்டிருக்க மாட்டா இருக்குது, அப்படியே செடி படுத்துருச்சு. ஐயோ செடி இப்படியே வருதா அதோட இதுன்னு இத்தனை காய் கிடச்சிடுச்சு. செல்லி இங்கே வா, இங்கே வா செல்லிமா, இங்கே வா. வர இந்த பக்கம் பாருங்க, இருக்கு இதுலையுமே எத்தனை காய் இருக்குதுன்னு வருங்க. எப்பா இது கோணையாக இருக்குது. இதுதான் கிராஸ் ஆகி வந்ததா சொல்லி? ஆமாங்க, இது கிராஸ் ஆகி வந்த செடி. அந்த கருப்பாக இருந்தது தான் கறிப்பதனை. அது ஒரிஜினல் கறிப்பதனை வருது. இது எல்லாமே டூப்ளிகேட் கறிப்பதனை. இப்போ
இன்னைக்கு மார்க்கெட்டுக்கே கொண்டு போகல மாட்டேங்குது கத்திரிக்காயை. இன்னும் இருக்குது அங்கல்ல, இந்த பக்கம் பாருங்க, அப்படியே இங்கே பாரு, இதில் நிறைய இருக்குது. ஓ இது பச்சை இங்கேவா கலர் இருக்கு கத்திரிக்காய் இதுக்குள்ள இது. ஆமாம் நிறைய இருக்குது. நல்ல பஞ்சாட்ட சீக்கிரம் வெந்து போகுது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இவ்வளோ காயெல்லாம் இருக்குது பார்த்தா நீ 10 நாளாக தோட்டத்து பக்கமே வரல. பாருங்க, வரிக்கத்திரி, பச்சை கத்திரி, கரிபதனை கத்திரி, கிராஸ் கத்திரி எல்லாம் பொரிச்சாச்சுக்கு. அடுத்ததாக வரும் வெள்ளைக்கத்திரி. இது ஒரே முட்டை காய்க்குது, ஒரே முட்டை முடிஞ்சு போயிடுது. அப்புறம் மறுக்கா தலை பிடிச்சி மறுபடியும் ஒரு வட்டப்பு காய் வந்துடுதுங்க, வெள்ளைக்கத்திரி வருங்க. செமையாக இருக்குது. இன்னைக்கு எத்தனை கலர் கத்திரி? இன்னும் அங்கே ஒரு 2-3 செடியில் வேறு கத்திரிக்கு இருந்ததுங்க. அதான் அந்த பக்கம் போகையில் வச்சுக்கல. வெள்ளைக்கத்திரியும் பொரிச்சாச்சு. அங்கே வாட்டர் ஆப்பிள் இந்த வாட்டி நிறைய, ஏதோ இந்த வாட்டி வரல காய்க்கு, இந்த பறவைக்கும் வந்திருக்குது, கடிச்சு போட்டுக்குது. ஆனால் ரொம்ப இல்லை இந்த வாட்டி. பழங்கள் எல்லா பக்கமும் நிறைய இருக்கிறதுனால திட்டினி அதெல்லாம் திட்டினா கேட்குமா? நானே கேட்குறேன், அப்புறம் அது கேட்காதா? சரிடா, போய் வாட்டர் ஆப்பிள் பொரிச்சிடலாமா? வாட்டர் ஆப்பிள் பொரிக்கலாம். சரி ரைட், கூட எடுத்து வந்துடுறேன். இதை கொண்டு அங்கே கொண்டு வச்சு வந்துடுறேன். வச்சுட்டு அப்புறம் சின்ன கூடை எடுத்துட்டு வந்துட்டு, இதே எதுக்கு எடுத்துட்டு வந்தீங்க எட்டு கதைக்கு பெருசாக எடுத்துட்டு வா. சரி, பெரிய மக்கரையும் எடுத்து வந்துட்டுமா? சரி. இந்த வாட்டி சிறப்பாக உணவு கிடச்சிடுது போலக்குதுக்கு வவ்வாளிகளுக்கு. போன போச்சாதுன்னு இந்த வாட்டி பூரா எங்களுக்கே விட்டுட்டாங்க. ஏதோ இங்கே இருக்கிற அணில் பயில இதை கொஞ்சம் அங்கங்கே பிச்சு போட்டுக்கிறானுங்க. பாக்கி பூரா பாருங்க, இன்னைக்கு ஒரு கூடையே ஒரிக்கல மாட்டாக்குதுங்க. சரி, எத்தனை இதே காட்டிலுமே நாவல் பழம் இந்த தடவை சீசன். ஆமாங்க, அதனால எல்லாம் நாவல் பழத்துக்கு போயிட்டாங்க. வாட்டர் ஆப்பிள் நீங்க சாப்பிட்டுன்னு விட்டாங்க. ஆனா இங்க இருக்கிற நாவல் பழத்தை அட்டை போடுறாங்க. அதான் எல்லா பக்கம் இதை விட அது சூப்பரா இருக்கும் போல தெரியுதுங்க. கொத்து கொத்தா மேல நிறைய இருக்குதுங்கோ. ஆமா, சரி, லேடர் எடுத்துட்டு வந்து போட்டு எடுத்துக்கலாங்களா? இரு, எடுத்து வந்துட்டுமா? அப்படி பார்த்தே இருங்க. இந்த வாட்டி எப்படியும் தம்பிகளுக்கு கொடுக்கல, எத்தனை நாளா கொடுக்கல அப்படின்ட்டு இருந்த அந்த வாட்டர் ஆப்பிளே கிடைக்க மாட்டேங்குதுன்ட்டு. அப்படியே சரி, நீ என்ன பண்றீங்கன்னா இப்படியே கேட்ச் பிடிச்சிக்கிட்டுமா? ஆமாங்க, நீங்க 2 கையில் ஒரு கையில் மரத்தை பிடிச்சிக்கோங்க. கீழே விழுந்ததுன்னா நான் பொறுப்பு இல்லை. அப்புறம் கரெக்டாக பிடிக்கணும். நீங்கள் மாற்றி பொறிச்சு விட்டீங்கன்னா நீங்கள் சொல்லிகிட்டே வரீங்க, அந்த நேரு ஓடி இந்த நேரு மேலே ஒரு கொத்து திராட்சை கொத்தாட்ட எப்படி தொக்குதுன்னு. அது ஒன்று பழுக்கிளியாட்டாக்குதுக்கா. ஐயோ, முறிச்சு போட்டீங்களா? சரி, பிடிங்க, பார்த்து நில்லுங்கப்பா. இன்னைக்கு இதுவும் செமையா கிடைக்கும் போல இருக்குது. ஒரு தாட்டை இந்த மாதிரி கிடைச்சதே இல்லைங்க. அதான் வாட்டர் ஆப்பிள் பழம் வச்சு மரம் வச்சதுலேருந்து இன்னைக்கு தான் பச்சை கலர் வாட்டர் ஆப்பிளுமே ஒன்றும் பண்ணல, அப்படியே தான் இருக்குதுங்க. இது செல்லி பிஞ்சு செல்லிமா, இது இங்கே வருது. அப்பா, ஓ, இது மட்டும் அணில் குறைச்சது. அணிலெல்லாம் 1-2 சாப்பிடுங்க. ஊராத்தையும் பாண்டை போடுறது வருங்க. இங்கே இதில் ஒன்று கொறிச்சுக்குது வரும், அங்கங்கே கொறிச்சுக்குது இதெல்லாம். செல்வி இங்கே வருது, கொத்து கொத்த கொத்து கொத்த. இதோட பெரிய கொத்துக்கு அங்கே இருக்குது. பாருங்க, மேலே எத்தாதையெல்லாம் போட்டு கொக்கியில் போட்டு இழுத்துங்க, கீழே விழுந்துடுது பூரா கொத்து கொத்தா. சூப்பராக இருக்கும், எடுத்துடலாம். இன்னைக்கு தம்பிகளுக்கு பழமே இல்லாமல் கொஞ்ச நாளாக கொடுக்காம இருந்தோம். மாம்பழம் முடிஞ்சதுக்கப்புறம் இல்லை. நகாப்பழம் ஒரு 2 தடவை தான் எடுத்தேன், அதுக்குள்ளே தீர்ந்து போச்சு.
அவ்வளோதாங்க. ஒரு கூட வாட்டர் ஆப்பிள் கிடச்சிடுது இன்னைக்கு. இது 4-5 கிலோ பழம் இருக்குங்களா? ம். இந்த தாட்டி தான் இத்தனை பழம் கிடச்சிருக்குது. ஒன்றும் மரத்தில் இருக்க ஒன்றும் ஒரு 4-5 நாள் போனால் இன்னொரு கோட்டு இதே அளவுக்கு கிடைக்குங்க. அது காயாட்டம் இருந்ததுன்ட்டு எடுத்து விட்டேன். சரி பாருங்க, ஒரு புள்ளவாழை தாருங்க, நல்லா ஓரளவு பெரியதாருங்க. ஓரளவு பழம் நல்லா திரண்டிருக்குது. இன்னொரு 10 நாள் அப்படியே பழுக்கிறக்க ஆரம்பிச்சிருக்கேன். அப்போ மேல் சீப்புலேருந்து அப்படியே நம்ம அறுத்துட்டு கீழே அப்படித்தான் சொல்லிட்டு போனதாட்டி இங்கே பாருங்க. சீப்பில் 2 சீப்பு கூட இல்லை. இங்கே வாரு, அதையும் காமிக்கலாம். இங்கே வாங்க பார்க்கலாம். கடைசியில் ஒரு 10 பழமாட்டா கிடச்சிது. அவ்வளவுதான். பூரா சாப்பிட்டு போட்டுச்சு. இது கிடைச்சது நம்மளுக்கு இதுதான் பாருங்க. தார்லிங்க எல்லாமே சாப்பிட்டாங்க போட்டு நம்மளுக்கு ஒரு சீப் விட்டு வச்சிருக்காங்க. கவுடிக்கல நாங்களும் உள்ளுக்குள்ள இருந்தங்காட்டிக்கு அந்த தாரை பார்த்துட்டு இந்த தாரை விட்டுட்டோம். இல்லை, நம்மளுக்கு ஒரு சீப் இருக்கு. சரி, அது பிடிக்கலாமா? பிடிக்கி எடுத்துடலாங்க. இது ஒரு சீப்பாக அது நம்மளுக்கு கிடைக்குதுங்க. ஒரு சீப்பு ஒரு அதுவும் பேருக்குதே. இந்த பக்கம் ஒரு 4 பழம் நல்லா இருக்கும். இந்த பழம் சாப்பிடலாம் பழத்துதுன்னா. சரிங்க. சரி, இது உள்ளுக்குள்ளே இருந்தங்காட்டிக்கு நாங்களும் கவனிக்கல, பூராத்தையுமே சாப்பிட்டு போட்டாங்க. சரி, அதுவும் சாப்பிட்டு. சரி, சுக்குட்டிக்கீரை அறுத்து எடுத்துக்கலாங்களா? இந்த மரம் காஞ்சு போச்சு. இது அறுத்து விட்டுலாம்ல, வெட்டி விடலாம்ல. அதே அப்படியே விட்டு வச்சு. அது எதுக்கு விட்டு வச்சிருக்குதுன்னா, அந்த பார்பெட்னு ஒரு பறவை இருக்குல்ல, ஆமாங்க, குக்குருவான்னு சொல்லுவாங்க. அந்த பறவை இதுல வந்து மேல உச்சாணில் உட்காந்து சித்த நேரம் ரெஸ்ட் எடுக்குது. ஓ, இதுல வந்து ரெஸ்ட் சத்தம் போட்டே இருக்குது. வேற எந்த மரத்துலயும் உட்கார்ந்து நான் பார்த்தது இல்ல. சரி சரி, அதே நம்ம அந்த காஞ்சு போன மரத்துக்கு பேசல. அப்புறம் சில கரிச்சானும் வந்து உட்காருது. சரி சரிங்க, அப்ப வெட்டாம விட்டுறல. ஆமா, அதனால அப்படியே இருக்கட்டு. சரி, நீங்க இதை வெட்டி போடாத. நான் வெட்டுற அளவுக்கு அந்த மரம் ஒரு நாளைக்காவது சரி இங்க ஒரு கேமரா வச்சுட்டு உட்காந்து அது ஒரு நாளைக்கு படம் எடுக்கணும். சரி, படம் எடுத்து நம்ம உறவுகிட்ட காமிக்கணும். சரி வாங்க எடுத்துடல. சுக்குட்டிக்கீரை வருங்க, கொழு கொழுன்னு எப்படி வந்துருக்குதுன்னு. இந்த பதவெல்லாம் இருக்குதுங்கனால சுக்குட்டிக்கீரை இன்னைக்கு பொரியல் கறவை அறுத்துல கொழு கொழுன்னு சூப்பராக இந்த பக்கம் பூராமே வந்துருச்சு. ரொம்ப நாள் அந்த வெய்ய காலத்தில் கொஞ்சம் சுக்குட்டிக்கீரைகள்லாம் வர்றதுக்கு திணறுச்சு. இப்போ இங்கே நிழல் இருக்குதுல்ல, நிழல் இருக்குது, ஆனால் வரவே இல்லைங்க. நானும் போட்டு பார்த்தேன். இப்போ அப்படியே எல்லாம் வரக்க ஆரம்பிச்சிடுது சுக்குட்டிக்கீரையோ. இந்தாங்க, இந்த குச்சி எடுத்து உரம் வச்சுட்டுமா? ம் சரி. நீ அப்படியே அடிக்கடி அறுத்து எடுத்துக்கல, கொஞ்சம் வளரட்டுன்னு விட்டு வச்சுருந்தேன். போதுங்க. விட்டுக்க எடுத்துட்டு போனால் அப்புறம் செல்வி கொஞ்சம் இங்கே பாரு, சுக்குட்டி பழம் பாருங்க. இது போனஸுங்க. ஏன் செல்வி? போனதாட்டி பூரா சுக்குட்டிக்காய் ஒரு 4-5 கிலோ சுக்குட்டிக்காயை பூரா பொரிச்சு சுடுதண்ணியில் போட்டு எடுத்துங்க. வத்தல் போட்டு வச்சுக்கிற ஒன்றும் இருக்குது. வத்தல் குழம்பு வைக்க வைக்க அதை தீரவே மாட்டேங்குது. போட்டுக்கிறியா? போட்டுக்குங்க அப்படியே வயல். உனக்கு வேணுமா? வேணும் பொரிச்சு சாப்பிட்டுல கொடுக்கலன்னு வச்சுக்கோ, அப்புறம் ஏதாவது அது இதுன்னு பேசிட்டு இருப்பேன். இதுலேயே சிகப்பு சாலை அரிசி குட்டி போல சூப்பராக இருக்குது. இதை விட டேஸ்ட்டாக இருக்குது நல்லா. இது கூட கொஞ்சம் கஷ்டம் மாதிரி இருக்குங்க. சரி, கழுவிட்டு கொடுக்குறேன் கூட. சரி, போதுவா. பாரு, எங்கள் தோட்டத்துடைய வேலைக்காரர்கள்லாம் வந்து மகரந்த சேர்க்கை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இது பாரு மலந்தேனுங்க. மலந்தேன் அது? ஆமாம். சரி சரிங்களா, பெருசாக இருக்குது. வரும் கொட்டி போட வேணுமா? நம்ம இங்கே தேன் எடுக்கிற போது இல்லை பண்ணுறது இல்லை சொல்லி, அந்த தேன் கூட்ட போய் நம்ம தொந்தரவு பண்ணுறோம்ல, கூட்டமாக இருக்குதுல்ல, அப்போதான். சரி, போடணும். இது வந்து எல்லா பூவுலையுமே இருக்குதுங்க. அது வருங்கதே
நிறைய பூவுகள்ல ஆமா. முள்ளுக்குள்ள அங்க இதுக்குள்ள சின்ன தேன் ஒன்று கூட சேர்ந்து அதுவும் அது வேற. அது எல்லாம் ஒன்று சேர்ந்து தோட்டங்கள் தேன் அங்கங்க எடுக்கிற தேன் கூடு கட்டிருக்குது இல்லையா? இது பாரு பச்சை கலர் வாட்டர் ஆப்பிள். இது பழம் பறிக்கலாங்களா? இன்னும் பெருசா இல்லையே. பெருசா இல்லையா? அதெல்லாம் அங்கே இருக்கிறதுங்களா? சரி விடுங்க, அப்புறமா இப்போ எடுத்துக்கலாம். வந்து தேன் பூச்சிகள்லாம் தேன் எடுத்துட்டு ஏன் தொந்தரவு பண்ணணும். ஆமா, சரி தேன் எடுத்துட்டு இங்க பாருங்க, எங்க தோட்டத்துல இந்த மரத்துல இது முதல் அறுவடை. நல்ல பப்ளி மாஸ் கை மாதிரியே எத்த சோடு எவ்வளவு பெருசா இருக்கு இருக்குது. பாருங்க. ஆனால் பப்ளி மாஸ் இல்லை இது. செல்விமா, ம் உங்க கையாலே பொரிச்சிட. எத்தனை 1 கிலோவே வரமாட்டேங்குதுங்க. சுத்தி விடு. 1 கிலோ வராது, ஒரு 3/4 கிலோ வரமாட்டேங்குதுங்க. இங்கே வரு. அடேங்கப்பா. இது இது என்ன பண்ணுறீங்க? இதைய கட் பண்ணி அந்த சில்லி சிக்கனுக்கு மேல புளிச்சிடுவோம் இல்லையா, ஆமாம், அதுக்காக கொடுக்கறது. இன்னொன்னு என்னன்னா, லெமனை காட்டிலுமே இதுல தண்ணி கொஞ்சம் எசன்ஸ் கம்மியா இருந்தாலுமே மனம் சூப்பரா இருக்கு. அப்போ இது அதுக்காகவே கஸ்டமருக்கும் இன்னொரு பீஸ் கொடுன்னு சொல்லி கேட்டு வாங்குறாங்க. சரி சரி சரி. இதே மாதிரி இருக்கிறது இது முதல்ல அந்த பக்கம் இருக்கிற செடியில் இருந்தது. இது வேறு எத்தச்சோட்டு காயின்னு பப்ளி மாஸ் சட்டாவே இருக்குது, ஆனால் பப்ளி மாஸ் இல்லைங்குது. செல்லிமா, எலுமிச்சம்பழம் பாரு, கீழே எல்லாம் விழுந்தாச்சு, விழுந்து கிடக்குதுங்க. மரத்துலயும் அங்கங்க பழுத்துருக்கு நிறையா. கொழும்புங்காயும் அங்கே இருக்க மாட்டேங்குது, பெருசுங்க பாருங்க, உள்ளக்குள்ளெல்லாம் நிறைய இழுங்க. இதில் இழுத்துட்டு குப்பையோட சேர்ந்து இழுக்க ஒன்று மாட்டேங்குது. வெறும் சும்மா இழுத்தா உருண்டு உருண்டு போயிடுது. குப்பையோடய இழுங்க, அப்புறம் பொறுக்கி எடுத்து. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் வேளாண் கண்காட்சியில் இதை வாங்கினேன். அப்போ எனக்கு கோவமாக வந்தது, சும்மா கண்டதெல்லாம் பார்த்து வாங்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு. நான் குப்பை இழுத்து விட்றக்கு வாங்கினேன். பரவாயில்ல, பார்த்து எழுங்க. நல்ல உபயோகமாக இருக்குது. ஒரு செடியிலையும் பழுத்ததெல்லாம் இருக்குதுங்க மேலே ஒழுகாமல். வரமாட்டேங்குது. குச்சியில் எடுத்தீங்கனாலே வந்துடும் நல்லா. இது ஒரு பழத்தை எடுக்கிறதுக்கு இத்தலாக்க போகிறா. பாக்கியில் அந்த பக்கம் போய் தள்ளிக்கலாம் வருது, அங்கே பெருசு இருக்குது, அதையும் எடுக்க. அந்த கூட எடுக்கலாம். எடுத்துட்டேன், பக்கத்துலேயே தான் இருக்குது கூட. பின்னாடியும் அந்த பக்கம் பழம் இருக்குது, விழுந்துருக்கு. பார்த்து கவனமாக போடுங்க கூடக்குள்ள. அதுக்குள்ளே என்ன அவசரம்? நான் எங்கே போடுறேன்னா கூட பிடிக்கும். இன்னைக்கு நீங்கள் எங்கே ஓடுறீங்கன்னே தெரிய மாட்டேங்குது. காலையில் இப்போ பசிக்குதுங்க, வீட்டுக்காரம்மாவில் ஏதாவது சூடாக இட்லி தோசைன்னு கேட்டோம்னா சண்டைக்கு வருவாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு சிறப்பாக ஒரு பரிசு கொடுத்தோன்னு வச்சுக்கேன். இங்கே வருங்க. சண்டைக்கெல்லாம் வரமாட்டேன். காது கேட்டுச்சா? இட்லி மாவு ரெடியாக இருக்குது. 50 கிலோமீட்டர் காது கேட்குமா? 50 கிலோமீட்டர் 5 மீட்டருக்கு அந்த பக்கம் இருந்தால் கேட்காதா? சரி, நீங்களா கட் பண்ண. சரி, இந்த உனக்காகவே இந்த பீட்ரூட் கொய்யா ஒன்று இதில் இருந்ததா? ஆமாம், இதில் தான் இருந்தது. நான் பார்க்கவே இல்லை. முழுசாக நீ சாப்பிட்டுக்கோ. சரி, பீட்ரூட் கொய்யா 2-3 தடவை வச்சுங்க, வரவே இல்லை. வர்றது காய்ச்சி போகிறது, ஒரு காய் 2 காய் பொரிச்சா காய்ச்சி போகிறது. சரி, இடத்த மாற்றி வைக்கலான்ட்டு இங்கே கொண்டு வந்து வச்சுக்கிறாரு. ஒரே ஒரு வளம் கிடச்சி போச்சுங்க. எப்படி இதில் இன்னொரு சிறப்பு இருக்குது. 4 நாளைக்கு முன்னே இதை நான் பார்த்தேன். சரி, கொண்டாங்க, பொரிக்கலாமான்னு நினச்சேன். எடுத்து உள்ள எப்படி இருக்குதுன்னு பார்த்துடல, அறுத்து பார்த்துடலாமா? ரைட் ரைட்டா. ஆஹா செல்வி, அடேங்கப்பா, சூப்பராக இருக்குது. பீட்ரூட் மாதிரியே இருக்குது. சரி, நீ பார்த்துட்டு இருக்க முடியாது, சாப்பிட்டுருவோம். இது பீட்ரூட் கொய்யா வச்சு வச்சு பெய் இதாகிட்டே இருந்தது. நல்ல கொய்யா பழத்தினுடைய மனம் தான். சரி, இந்த இடத்துலயே அது வருமானு பார்க்கலாங்க. ஆஹா, பழுத்துருச்சு. ஆமாம், நல்லா இருக்குங்க. ஆமாம், பாருங்க, வாட்டர் ஆப்பிள், சுக்குட்டி கீரை, கலர் கலராக கத்திரிக்காய், எலுமிச்சங்க, கொழுமிச்சங்கன்னு சொல்லி இன்றைக்கி சூப்பராக அறுவடை பண்ணிட்டேங்க. இல்லை, அறுவடையெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த கொழுமிச்சங்காய் மனத்தோட செல்வி, மனம் அப்படி அடிக்குது, அப்படி ஒரு மனம்.